நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு செங்கல்பட்டு அருகில உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஊர்ல ரூம் எடுத்து தங்கி ஒரகடத்துல உள்ள ஒரு கம்பெனியில ஜூனியர் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறேன். நான் பார்க்க குட்டி தனுஷ் போல கொஞ்சம் ஒல்லியாவும் அப்பாஸ் போல கியூட்டாவும் இருப்பேன். ஒல்லியா இருந்தாலும் ஐயா கில்லி என்பது போல தாறுமாறா வளர்ந்திருக்கேன். சரி, கதைக்கு வருவோம். இந்த கதையோட நாயகி எங்க கம்பெனியில புதிதாக வேலைக்கு சேர்ந்த வீணா என்னும் அழகு தேவதைன்னு சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா வீணா கொஞ்சம் சுமாரான பெண் தான். ஆனா வீணாவுக்கு நீண்ட கூந்தல், அதுவே அவ மேல எனக்கு ஆசைய தூண்டுச்சு. கம்பெனியில 2 ஷிப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஜூனியர் என்ஜினியர் வீணாவை அழைச்சு வந்து புதிதாக நம்ம டீம்ல சேர்ந்திருப்பதாகவும் அவளுக்கு வேலை சொல்லி கொடுக்குமாறு சொன்னாரு. பின் நாங்க இருவரும் அறிமுகம் செஞ்சுக்கிட்டோம். நான் வேலைய பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். ஷிஃப்ட் முடிஞ்சதும் இருவரும் வெளியே போனோம். நான் என்னுடைய ரூமுக்கு செல்லும் கம்பெனி பஸ்ல ஏறி அமர்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வீணாவும் என் பஸ்ல ஏறினா. என்ன பார்க்கல. நான் என்னுடைய ஸ்டாப்பு வந்ததும் இறங்க தயாரானேன். இங்கேதான் ட்விஸ்டே. அவளும் என்னுடைய ஸ்டாப்பு தான். இருவரும் இறங்கணும். வீணாவிடம் ரூம் எங்கேன்னு கேட்டேன். அவ சிறிது தூரத்துல இருக்கு, ஒரு மெத்த வீட்டை காட்டினா. இங்க இன்னொரு ட்விஸ்ட். அவ காட்டினது என் எதிர் வீட்டு மெத்தைய. நான் என் வீட்டை காட்டி உன்னை இதற்கு முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு கேட்டேன். 2 நாட்களுக்கு முன்னதான் இங்க மாறி வந்ததா சொன்னா. பின் இருவரும் சிரிச்சுக்கிட்டு செல்போன் என்ன பரிமாறிக்கிட்டோம். நாட்கள் செல்ல செல்ல இருவரும் நல்ல நண்பர்களானோம். அவ என்ன எப்போதுமே தொட்டு தொட்டு தான் பேசுவா. இருவரும் 2 ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு திரும்பணும். அவளுக்கு பாய் சொல்லிட்டு என் வீட்டை நெருங்கினேன். வீணா என்ன கூப்பிட்டா. வெளிகேட்டு டைட்டா இருக்கு, திறந்து விடுமாறு கேட்டா. நான் போய் திறக்க முயற்சித்தேன். என்ன போடாததால துரு பிடிச்சு கொஞ்சம் டைட்டா இருந்தது. திறக்கல. அப்படின்னா வீணா முன்னாடி அசிங்கமாயிடும்னு வேகமா தாழ்பால இழுத்தேன். திறந்துருச்சு. ஆனா என் கையில தாழ்பால் கிழிச்சுடுச்சு. நடுவிரல்ல கீறல் பட்டுருச்சு. உடனே வீணா என் கைய புடிச்சு விரல அவ வாயில வச்சா. ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, ரூமுக்கு வா மருந்து போட்டு விடுறேன்னா. வீணா ரூமுக்கு போனேன். நான் வேண்டாம், ரூம் உள்ள ரூம்மேட்ஸ் இருப்பாங்க, ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ ரூம்ல யாரும் இல்ல, எல்லாரும் நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க, காலையில தான் வருவாங்கன்னு சொன்னா. இன்னைக்கு அடிச்சுதுடா ஜாக்பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு அவ பின்னால நானும் அவ ரூமுக்கு போனேன். வீணா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்தது போதும், சேர்ல உட்காரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன்னு வேகமா பெட்ரூம்குள்ள நுழைஞ்சு மருந்தை எடுத்துட்டு வந்தா. என் முன்னால முட்டி போட்டு அமர்ந்து என் கைய பிடிச்சு மருந்து போட ஆரம்பிச்சா. நான் அவளை பாக்குறத அவ கவனிச்சுட்டா. என்னடா ரூம் உள்ள வந்ததுல இருந்து உன் பார்வையே சரியில்லைன்னு ஒரு விதமா கேட்டு சிரிச்சா. ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வான்னு கேட்டேன். சரி இங்கேயே இரு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போனேன். நான் அவளை பார்ப்பது அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அவ அத பெருசா எடுத்துக்கல. டீ போட கிச்சனுக்குள்ள நுழைஞ்சா. நானும் அவ கூட கிச்சனுக்குள்ள போனேன். அவளை வீணான்னு கூப்பிட்டேன். அவ என்னை சற்று எழுந்து பார்த்தா. பிறகு அன்று இரவு அங்கேயே கழிச்சேன். எங்கள் உறவு அடுத்த நிலைக்கு சென்றதை பத்தி அடுத்த பாகத்துல சொல்றேன். நன்றி.